ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல ஜாவா எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜாவா எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு மாடர்னான GUI டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். இதுல UI கண்ட்ரோல்ஸு, அனிமேஷன், மல்டிமீடியா இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கு. இதுல 3 மேஜர் காம்போனன்ட் இருக்கு. ஸ்டேஜ், சீனு, நோட்ஸ். ஓகேவா? இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா தான் நம்ம ப்ரோகிராம்க்குள்ளேயே போக முடியும். ஸோ இந்த டயகிராம் தான் ஒரு சாம்பிள் ஜாவா எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷனு. இதுல பாருங்களேன், இந்த கணேஷ் எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு டைட்டில் ஆஃப் த அப்ளிகேஷன். பக்கத்துல வந்து மைனஸ் இந்த பாக்ஸ் இன்டூலாம் இருக்குல்ல, இது வந்து மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் சொல்லுவோம்ல. இந்த அவுட்டர் லேயர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம்னா, சீன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த சீன்க்குள்ளார நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம குரூப்பா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஆ இது வந்து பேரண்ட் நோடு, இது வந்து சைல்டு நோடுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லேஅவுட். லேஅவுட் தெரிஞ்சா தான் நம்ம பட்டன அந்த இடத்துல பொருத்த முடியும். புரியுதா? இப்ப லேஅவுட்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு நீங்க கீழ பாருங்க. இந்த மாரி நம்மளோட பட்டன்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அது எந்த மாரி பொசிஷனுங்கிறதுக்கு நெறைய இந்த மாரி லேஅவுட்ஸ் இருக்கு. புரியுதா? இது எல்லாத்தையும் லேஅவுட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க வெர்டிகல் பாக்ஸ்னா இந்த மாரி லேஅவுட்ஸ்ல இருக்கும். ஹரிசான்டல்னா இந்த மாரி இருக்கும். டைல்னா இந்த மாரி இருக்கும். கிரிட்னா இந்த மாரி இருக்கும். பார்டர்னா இந்த மாரி இருக்கும். ஸ்டாக்னா இந்த மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்மளோட பட்டனு சென்டர் பொசிஷன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு இந்த டயகிராம் பார்த்து கெஸ் பண்ணுங்க. சென்டர் பொசிஷன்ல இந்த ஸ்டாக்ங்கிறது தான் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாரி நெறையா லேஅவுட்ஸ் இருக்கு. இது நம்ம ப்ரோகிராம் பார்க்கும்போது புரியும். இப்போதைக்கு வந்துட்டு லேஅவுட்ங்கிறது இந்த நம்மளோட UI கண்ட்ரோல்ஸ்லாம் எந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த லேஅவுட். ஓகேவா? லாஸ்ட்டா தான் வந்து பட்டன். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தோட பேக்கேஜ் அப்படியே பார்த்துருங்க. நம்ம ஜாவால பேக்கேஜ் வச்சிருப்போம்ல. இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் டாட் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல யுட்டில் டாட் ஸ்கேனர்ன்னு சொல்லுவோம். அப்போ லாஸ்ட்டா இருக்கிறது தான் கிளாஸு. அப்போ யுட்டில்ங்கிறது ஜாவாக்குள்ளார ஒரு சப் பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம்ல. அதே போல தான் இப்ப எல்லா பேக்கேஜுமே ஜாவாக்கு பதில் இங்க என்ன வரும்னா, ஜாவா எஃபெக்ட்ஸ்ன்னு வரும். பாருங்க எல்லாமே ஜாவா எஃபெக்ட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். புரியுதா? அப்போ ஜாவா எஃபெக்ட்ஸ்க்குள்ளார ஒரு சப் பேக்கேஜ் ஸ்டேஜ்ன்னு இருக்கு. ஸ்டேஜுக்குள்ளார இந்த கேப்பிட்டல் லெட்டர் எஸ்ன்னு போட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கா? இதுதான் வந்து கிளாஸ் நேம். அதே போல சீன் டாட் சீன் எல்லாமே பாருங்க ஸ்டேஜ் டாட் ஸ்டேஜ், சீன் டாட் சீன். புரியுதா? அப்போ சீன் ஒரு சப் பேக்கேஜ் இருக்கு. அதுக்குள்ளார கிளாஸ் நேம் தான் இந்த சீன். அதே போல இதுக்கப்புறம் ஆட் பண்ணது எல்லாமே சீன்குள்ளார தான். லேஅவுட்டு, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எதுக்குள்ள ஆட் பண்ண போறோம்? சீன்குள்ளார தான். அதனால தான் பாருங்க ஜாவா எஃபெக்ட்ஸ் டாட் சீன் டாட் லேஅவுட் டாட் பெயின். அதே போல சீன் டாட் கண்ட்ரோல்ஸ் டாட் பட்டன். ஓகேவா? உள்ள ஆட் பண்ற ஐகான்ஸ் அந்த இது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது லேபிளா இருக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்கலாம், பட்டனா இருக்கலாம், ரேடியோ பட்டனா இருக்கலாம், செக் பாக்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே எதுக்குள்ளார இருக்கும்னா, கண்ட்ரோல்ஸ்ங்கிறதுக்குள்ளார இருக்கும். புரியுதா? அதே போல நம்ம இந்த நெறைய லேஅவுட் பார்த்தோம்ல. வி பாக்ஸு, டைல் பேனு, கிரிட் பேனு, பார்டர் பேனு இது எல்லாமே எதுக்குள்ளார இருக்கும்னா, லேஅவுட் டாட் பேன், லேஅவுட் டாட் டைல் பேன், லேஅவுட் டாட் வி பாக்ஸ், லேஅவுட் டாட் கிரிட் பேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே லேஅவுட் டாட்ல சொல்லணும். புரியுதா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோகிராம்க்குள்ளார போவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு சாம்பிள் ப்ரோகிராம் இங்க நான் வச்சிருக்கேன். இத காப்பி பண்ணி நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஜாவா எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன்னாலே நம்ம வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுங்கிற சூப்பர் கிளாஸை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எல்லா ஜாவா எஃபெக்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கும் இந்த அப்ளிகேஷனுங்கிற சூப்பர் கிளாஸை நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். அதே போல் அதை பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் டாட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேக்கேஜ் இருக்குது. அதை எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். புரியுதா? அடுத்தது ஸ்டேஜு, சீனு எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கேன்ல பேக்கேஜ். அதை எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடணும். இப்போ மெயின் மெத்தட்குள்ளார லான்ச்சுங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணணும். இந்த லான்ச் மெத்தட் என்ன பண்ணும்னா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணி விட்டுரும். புரியுதா? இப்போ ஜாவா எஃபெக்ட்ஸில் ஸ்டார்ட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்குள்ளார தான் நம்ம கோடிங் எல்லாத்தையும் போடணும். புரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜ் கிளாஸு, சீன் கிளாஸு,
லேபிள் கிளாஸு, ஸ்டாக் பேன் எல்லாத்துக்குமே கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜுக்கு ஆப்ஜெக்ட் மெத்தட்லேயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீனுக்கு இங்க எஸ்சின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லேபிளுக்கு எல்லுன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாவால? ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ணுவோம். அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம ரன் பண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு லேபிள் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். வேற எதுவுமே இதில இருக்காது. இத ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரோகிராம ரன் பண்ணியிருக்கேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் பாருங்க. டெஸ்ட்டுன்னு ஒரு லேபிள் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. புரியுதா? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாக் பேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்துட்டு சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகுது. சப்போஸ் நம்ம இந்த லேஅவுட் குடுக்காம இருந்தோம்னா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? சப்போஸ் இந்த லேஅவுட்டே இல்ல. புரியுதா? லேஅவுட்டே எடுத்துருவோம். லேஅவுட் இல்லாம இந்த லேபிள டைரக்ட்டா சீன்க்குள்ளார போடுவோம். ஃபர்ஸ்ட்டு இத ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சீனுக்கு எஸ்சீன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீன்க்குள்ளார என்னென்னத்த போடணுங்கிறத கன்ஸ்ட்ரக்டார்ல என்னென்ன பாஸ் பண்ணணுங்கிறத சொல்றேன். சீன்க்குள்ளார ஒரு லேபிள போடுறோம். அதனால எல்ல போட்டுடுறோம். அதுக்கப்புறம் சைஸு, ஹைட் விட்த்துங்கிறது 500, 500 அப்படின்னு குடுத்துருக்கேன். புரியுதா? அந்த ஜாவா எஃபெக்ட்ஸோட அப்ளிகேஷன் சைஸ் வந்துட்டு என்ன எவ்வளோ சைஸ்ல இருக்கணுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிடுறோம் நம்ப. அதேபோல செட் சீன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீனோட ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணணும். அத வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அத வச்சு அத இன்வோக் பண்ணணும். அப்ப எஸ் டாட் செட் சீன் ஆஃப் இந்த எஸ்சிய பாஸ் பண்ணோம்னா, அது ஒரு சீன கிரியேட் பண்ணிடும். இப்ப நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுமான்னா, ஓப்பன் ஆகாது. கடைசியா வந்துட்டு இந்த ஷோங்கிற மெத்தட கால் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகும். புரியுதா? இப்ப நான் வந்துட்டு லேஅவுட்டே வைக்காம ஃபர்ஸ்ட்டு ஒரு லேபிள கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அது போயிட்டு ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஓரமா ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். இதோ பாருங்க. ஒரு ஓரமா ஒரு இடத்துல அது பாட்ட ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம தேவைக்கு ஏத்த மாரி பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா நமக்கு வந்து லேஅவுட்டுங்கிறது தேவ. லேஅவுட்டுங்கன்னா என்னன்னு தான் நான் இப்ப காமிச்சேன் உங்கள்ட்ட. இந்த மாரி நெறைய லேஅவுட்ஸ் இருக்கு. இந்த மாரி சென்டர்ல பட்டன் வரணும்னா, நம்ம ஸ்டாக் பேனுங்கிறது யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ ப்ரோகிராம்க்குள்ள போவோம். ஸ்டாக் பேன் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நான் எஸ்பின்னு குடுக்குறேன். ஈக்குவல் டூ நியூ ஸ்டாக் பேன். ஓகேவா? இதுக்குள்ளார அந்த லேபிள பாஸ் பண்ணிறணும். ஓகேவா? அந்த லேஅவுட்குள்ளார இப்ப லேபிள் மட்டும் தான் அந்த லேஅவுட்ல இருக்கும். அப்படிங்கிற மாரி அர்த்தம். இந்த சீன்க்குள்ளார இப்போ நம்ம அந்த ஸ்டாக் பேனோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ பாஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ ப்ரோகிராம் ரன் பண்ணோம்னா நமக்கு எரர் வரும். ஏன்னா, இந்த ஸ்டாக் பேனு எந்த பேக்கேஜ்ல இருக்கோ அத இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சும்மா ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க நமக்கு எரர் வரும். ஓகேவா? என்ன சொல்லுதுன்னா, கேனாட் ஃபைண்ட் சிம்பல். ஸோ இந்த சிம்பல் எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலங்குது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஒரு பேக்கேஜ இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இது எதுக்குள்ளார இருக்குன்னா, சீன் பேக்கேஜ்குள்ள தான் இருக்கு. அப்போ நம்ம சீன் டாட் லேஅவுட்ன்னு ஒரு சப் பேக்கேஜ் இருக்கு. அதுக்குள்ளார தான் இந்த ஸ்டாக் பேனுங்கிறது இருக்கு. ஸ்டாக் பேன். ஓகேவா? இப்ப நான் பேக்கேஜ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்ணா நமக்கு எந்த எரரும் வராது. சக்சஸ்ஃபுல்லா அவுட்புட்ல இந்த சென்டர் பொசிஷன்ல அந்த லேபிள் ஃபிக்ஸ் ஆயிடும். புரியுதா? இப்போ இந்த லேபிள் மாரியே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி பார்ப்போமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள நான் கமெண்ட்டா மாத்திடுறேன். கமெண்ட்டா மாத்திட்டு இப்போதைக்கு நம்ம லேபிள் தேவையில்ல. ஒரு பட்டன் தான் தேவை. அப்போ பட்டன் பி ஈக்குவல் டூ நியூ பட்டன். ஓகே, பட்டனோட நேம் வந்துட்டு சும்மா கிளிக் மீ அப்படின்னு வைப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் பேனுக்குள்ளார இந்த பட்டனோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ ரன் பண்ண நமக்கு எரர் வரும். ஏன்னா இந்த பட்டனு எந்த பேக்கேஜில் இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல்குள்ளார அந்த பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா? நம்ம ஒன்று
கண்ட்ரோல் டாட் பட்டன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டாட் ஆஸ்ட்ரிக்னு சொல்லிட்டோம்னா கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா கிளாஸும் இம்போர்ட் ஆகிடும். புரியுதா? ஸோ நம்ம தனித்தனியாக போடணுன்னா இப்படி போட்டுக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் வந்துருச்சா? இப்போ நான் அந்த லேபிளையும் எனேபிள் பண்ணுறேன். கமெண்ட்டாக இருந்தது எனேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஸ்டாக் பேனில் இதான் ஒரு பிரச்சனை. எல்லாமே சென்டராக இருக்கிறதுனால இப்போ கிளிக் மீ டெஸ்ட்டுங்கிறது ஹைட் ஆயிடுச்சு. ஓகேவா? டெஸ்ட்டுங்கிறதும் அதே பொசிஷன் பின்னாடி தான் இருக்குது. அப்போ கிளிக் மீ அதாவது லேபிள் பட்டன் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ ஸ்டாக் பேனில் எல்லாத்தையும் சென்டராக வைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா பார்டர் பெயின் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாக் பேனுக்கு பதில் பார்டர் பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பொசிஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? பார்டர் பேன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். எல் டாட் செட் பாட்டம் அப்படின்னு கொடுத்துடலாம். எஸ்பி டாட் செட்டு பாட்டம் எல் எஸ்பி டாட் செட்டு சென்டரு பி. ஓகேவா? இப்போ இந்த பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பொசிஷன்லாம் செட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு செட் பாட்டம் செட் சென்டர், அதாவது லேபிளை பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட்டனை மட்டும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? கீழே அந்த லேபிள் டெஸ்ட்டுங்கிறது கீழே இருக்குது, பட்டன் வந்து சென்டராக இருக்குது. இப்போ பட்டனை கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஹேண்ட்லிங்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். புரியுதா? இப்போ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. மவுஸ் ஈவெண்ட், கீ ஈவெண்ட். பட்டனுக்கு செட் ஆன் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் செட் பண்ணுவோம். செட் ஆன் ஆக்ஷன். இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈன்னு கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன நடக்கணுங்கிறத கோடிங்கை இங்கே எழுதிடணும். இப்போ வந்து லேபிளில் பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது டெக்ஸ்ட்டு மாறணும். ஓகே, அப்போது எல் டாட் லேபிளோட ரெஃபரன்ஸ் வந்து எல் டாட்டு செட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் நம்ம ஏதாச்சும் கண்டென்ட்டை மாற்றணும்னு நினச்சா நம்மளால் மாற்ற முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா டபுள் கோட்ஸ்குள்ளார பட்டன் கிளிக்குடு அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுருவோம். ஓகேவா? இங்கே செமிகோலன் வச்சுட்டு இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது கிளிக் மீ இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணால் கீழே பாருங்கள் பட்டன் கிளிக்குடு அப்படின்னு அந்த லேபிள் மாறிடுச்சு. அது டிஃபால்ட்டாக டெஸ்ட்டில் தான் இருக்கும். நான் கிளிக் பண்ணால் மட்டும் அது மாறும். புரியுதா? இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். டிஃபால்ட்டாக கீழே என்ன இருக்குது, டெஸ்ட்டு. நான் கிளிக் பண்ணுறேன், என்னன்னு மாறிடுச்சு, பட்டன் கிளிக் அப்படின்னு மாறிடுச்சு. புரியுதா? ஸோ இதே போல் இன்னொரு ஆக்ஷனும் செட் பண்ணலாம். மவுஸ் ஆக்ஷன் பி டாட் செட் ஆன் மவுஸ் என்டர்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஆக்ஷன் செட் பண்ணலாம்னா எல் டாட் செட் டெக்ஸ்டில் மவுஸ் என்டர்டு. இந்தமாரி மவுஸ் ஈவெண்ட்டு, கீ ஈவெண்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம மவுஸை அந்த பட்டன் கிட்ட கொண்டு போனாலே, கர்சரை கொண்டு போனாலே மவுஸ் என்டர்டுன்னு அந்த லேபிள் வந்துட்டு டெஸ்ட்டுங்கிறது மாறும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். இப்போ டிஃபால்ட்டாக லேபிளில் டெஸ்ட்டுன்னு இருக்குது. நான் மவுஸை கிட்ட கொண்டு போன உடனே என்னென்னு மாறுது பாருங்கள், மவுஸ் என்டர்டு. அப்போ மவுஸை நம்ம அந்த கர்சரை வந்துட்டு கிளிக் மீ கிட்ட கொண்டு போனாலே அது மாறிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா பட்டன் கிளிக்குடு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு மாறுது. இதை திரும்ப மவுஸை கொண்டு போகிறேன், மவுஸ் என்டர்டுங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆக்ஷன் செட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேட்டரு, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு என்ன வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் பெயினுக்கு பதில் கிரிட் பென் ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ட்ரை பண்ணுவோமா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு லேபிள் இருக்கு. லேபிளுக்கு பக்கத்திலேயே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இப்போ லேபிள் கீழயே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையா? அது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லணும். டெக்ஸ்ட் ஃபீல்டு T1 ஈக்குவல் டு நியூ டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். அதே போல லேபிள்ல இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூசர் நேமை யூசர் இன்புட்டாக டெக்ஸ்ட் ஃபீல்டில் வாங்குகிறோம். இதை L1ன்னு வச்சுப்போம். புரியுதா? இப்போ அதே போல் இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பாஸ்வேர்ட். ஓகேவா? இதை L2ன்னு மாற்றிக்கோங்க. இதை டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ன்னு மாற்றிக்கோங்க. புரியுதா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தாச்சு. கீழே வந்துட்டு கிளிக்மிக்கு பதில் ரெஜிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னும் ஒரு லேபிள் தேவை. அதில் வந்துட்டு ஒரு எம்டி லேபிள் வச்சுப்போம். ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எம்டி லேபிள் ஒன்று வச்சுப்போம். இதுக்கு வந்துட்டு நேம் வந்து L3. ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிரிட் பேனில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிரிட் பேன். ஓகேவா? அதே போல் கண்ட்ரோல் டாட் ஆஸ்ட்ரிக்னு போட்டு விட்ருவோம். இல்லைனா டெக்ஸ்ட் ஃபீல்ட்லாம் தனித்தனியாக இது பண்ணணும். இதுக்கு நான் வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் டாட் ஆஸ்ட்ரிக்னு போட்டேன். புரியுதா? இப்போது டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த பெயின்குள்ளார ஆட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் வந்து கிரிட் பெயின் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா பார்த்தியாச்சா? இப்போ இந்த மாதிரி நம்ம ரோஸ் வைஸ் காலம் வைஸ் வந்துட்டு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா p.add of இப்போ பொசிஷன் சொல்லணும். ஃபஸ்ட்டு எந்த வேல்யூங்கிறத ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரோலுங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட்டு L1ங்கிறத சொல்லிட்டோமா? லேபிள் 1. இப்போ பொசிஷன் வந்து 0,0னா 0th ரோ 0th காலம்னு அர்த்தம். புரியுதா? ஃபஸ்ட்டு காலமு அடுத்தது ரோ. இது வந்து காலமு, இது வந்து ரோ. இப்போ செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் 1 மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே டெக்ஸ்ட் ஃபீல்டும் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா gp.add of T1, ஃபஸ்ட்டு காலமை சொல்லணுமா? அப்போ காலம் வந்துட்டு கொஞ்சம் நவுந்ததுக்கப்புறம் என்ன மாறும்? 1ன்னு மாறுமா? ரோ வந்துட்டு அதே ரோவில் தான் இருக்கும். அதனால் 1,0 அப்படின்னு போட்டுருணும். இப்போது gp.add of L2. இப்போ அடுத்த லைனில் இந்த செகண்ட் லேபிள் வரணும், பாஸ்வேர்டு. அப்போ வந்துட்டு அடுத்த லைனாலே அது அடுத்த ரோன்னு அர்த்தமா? அப்போ 0க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு காலம் சொல்லணுமா? காலம் வந்துட்டு 0, ரோ வந்துட்டு 1. புரியுதா? எப்போதுமே நம்ம மேட்ரிக்ஸ்லலாம் ரோ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம், காலம் நெக்ஸ்ட் சொல்லுவோம். இதில் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? gp.add of திரும்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, 0 சாரி 1,1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு gp.add of 3வது லைனில் 10 வச்சுருவோம். அடுத்த லைனில் வேணுன்னா அந்த gp.add of L3, 0,3 அப்படின்னு வச்சுருவோம். அடுத்த லைனில் அந்த இதை வச்சுட்டேன். இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரெஜிஸ்டர்டா? இப்போ இந்த இடத்துல அந்த ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது வரணும். ஓகேவா? நம்ம ஏதாவது டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ரெஜிஸ்டர் பட்டனோட நேம் என்னன்னு பாருங்கள். B. அப்போது b.set on action. ஓகேவா? இங்கே இதில் L3.set textல என்ன கொடுக்கணும்? செட் டெக்ஸ்ட்டுங்கிறது வேல்யூவை செட் பண்ணும். நம்ம என்ன டபுள் கோட்ஸில் கொடுக்குறோமோ. அப்போது ரெஜிஸ்டர்ட், சரி இதை க்ளோஸ் பண்ணிப்போம்.
ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். வருதா? நான் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு சம்திங் டைப் பண்ணுறேன். இப்போது ரெஜிஸ்டர் கொடுத்தது என்ன வருது? ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராமை ஒரு கால்குலேட்டர் ஆப்பாகவும் மாற்றலாம். ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு மட்டும் சும்மா ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு வேல்யூ 1 அப்படின்னு மாற்றிடு. அடுத்ததை வேல்யூ 2 மாற்றிடு. ஓகேவா? இதை வந்துட்டு ஆட் அப்படிங்கிற மாதிரி பட்டன் நேம் வச்சிரு. புரியுதா? இப்போ பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாம் நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நிறையா லைனில் கோடிங் எழுத போகிறோம். அதனால கர்லி பிரேஸ் போட்டுப்போம். மோர் தென் 1 லைன் இருந்தாலே கர்லி பிரேஸ் போடணும். இப்போ இதில் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங்காக வரும். அதை நம்ம இன்டீஜராக மாற்றணும்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா, இன்ட் ஏ ஈக்குவல் டு ரேப்பர் கிளாஸ் இருக்குல்ல, இன்டீஜர், அதில் பார்ஸ் இன்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு வேல்யூ வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா t1 டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணி கொண்டு வரும். அதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்படியே இதை வந்துட்டு காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா, இதை பிங்கிற வேரியபிளை மாற்றிட்டு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ன்னு மாற்றிடு. புரியுதா? அவ்வளோதான். இப்போது t3 டாட் செட் டெக்ஸ்ட், இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ஏவையும் பியையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை t3ங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுவும் இல்லைல்ல, L3 தான். அப்போ லேபிளில் இந்தமாரி ஆட் பண்ண ரிசல்ட்டை ஷோ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ண போகிறோம். எதுவும் எரர் வரக்கூடாது. வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சுன்னா, இந்த பட்டனுக்கு ஆல்ரெடி பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுது. ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த இடத்துல B1ன்னு வச்சுருவோம். இல்லைனா இது XYன்னு மாற்றிடும். ஓகேவா? இப்போ எகைன் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த எரருமே இல்லை. ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ வேல்யூ கேட்குதா? 2, 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற ரிசல்ட்டு கீழே வந்துருச்சு பாருங்கள், 5. ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். ஸோ இதே போல் நீங்கள் இன்னும் நிறையா பட்டன்ஸ்லாம், இப்போ சப்ராக்ஷன் ஒரு பட்டன், மல்டிப்ளிகேஷன் ஒரு பட்டன், டிவிஷன் ஒரு 4 பட்டன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு ஆக்ஷன் செட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டால் சப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்டூ சிம்பிள் போட்டால் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்லாஷ் சிம்பிள் போட்டால் டிவிஷன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். ஜாவா எஃப்எக்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல ஈஸி தான்.